இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இந்த ஆளு பாவம், நல்ல மனுஷன் அவரு. எப்படி செத்தாருன்னே தெரியலையே. உனக்கு ஞாபகம் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா செத்து ஒரு வாரத்துல இந்த மாதிரி தான் தொடர்ச்சியா சாவு வந்துச்சு. மந்திரக்கட்டு வேற கலண்டு கிடக்கு. கங்கா ஊர்ல இறங்கிட்டா போலயே. ஐயோ, என்ன பண்றது? இனி இந்த ஊர்ல எத்தனை உசுர் போக போகுதுன்னே தெரியலையே. கடவுளே, அத்தா மாரியாத்தா, எங்களை காப்பாத்துப்பா. அம்மா வந்து எங்களை காப்பாத்தணும். வீரா, வீரா, தம்பி, பாத்து பாத்து. வீரா, என்னாச்சு? வீரா, கணக்கறமா? வீரா, இங்க பாரு. வீரா, என்னாச்சு தம்பி? என்னாச்சுப்பா? இப்படிப்பட்ட சாவ பார்த்தா யாருக்குமே பயம் வராது. வீரா, எனக்கே பயமா இருக்கு. தண்ணி. ஏமாப்ல, உனக்கு ஒரு அதிகம் 20 வயசு வித்தியாசம் இருக்கும் போலயே. டேய், பேசாம இருறா. போதை ஏறிடுச்சுன்னா என்ன பேசுறதுன்னே தெரியாதா உனக்கு? பக்கத்தூர்ல 2-3 இருக்க, அது ஒன்றும் பிரச்சனை பண்ணலையா? டேய், நம்ம ஊர்ல மட்டும் இல்லையா என்ன? என்ன இருந்தாலும் பொண்டாட்டின்னு சொல்ல வீட்டுல ஒருத்தி வேணும்ல. என்ன மாப்ள? இதுக்கு தாண்டா உங்க கூட நான் சேர்றதே இல்ல. சரி, நான் கொல்லை பக்கம் போயிட்டு வரேன். நான் என்னங்கம்மாண்ணா? டேய், பாத்ரூம் போயிட்டு வர்றேன்டா. ஒண்ணுன்னா அப்படியே 10ன்னு சொல்லிடுவீங்களே. இங்க பாருங்க, சரக்கு பத்தலைன்னா உள்ள இருக்கு, எடுத்து குடிங்க. ஏப்பா டேய் சாமிகளா, சத்தம் போட்டுறாதீங்கடா. அண்ணனுக்கு கேட்டுற போகுது, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். எடுத்து குடிங்க, வர குடிங்க. கல்யாணம் மாப்பிள, ஏன் கீழே வந்து கிடக்குறீங்க? மாப்பிள, மாப்பிள என்னாச்சு? யாரோ கழுத்தை நெரிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன மாப்பிள சொல்றீங்க? உங்க கழுத்தை நெரிச்சிட்டாங்களா? ஆமா, அது ஒரு பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்பதான் இந்த பக்கமா போனா. நாங்க இங்க தானே இருந்தோம், யாரையும் பார்க்கலையே. அப்போ நான் போய் சொல்றேனா? மாப்பிள, உனக்கு போதை அதிகமாயிடுச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க யாராவது பார்த்தா தப்பாயிடும். போய் படுங்க. போங்க மாப்பிள, போங்க. போங்க மாப்பிள, போங்க மாப்பிள. சரி சரி, போங்க போங்க. அப்பா,
வீரா ஏய் என்ன கையில காயமா இருக்கு? வீரா என்ன என்னாச்சு? என்னாச்சு? எப்படி காயமாச்சு? கையில எப்படி காயம்? காயம் எப்படி பட்டுச்சு? வேணாம் வலிக்குது வலிக்குது. அம்மா என்னடி என்ன பண்ணுமா நீ இவ்வளவு நேரம் இந்த கையிலேயே சாப்பிட்டுட்டு இருந்த? வலி தெரியல உனக்கு? ரொம்ப வலிக்குதா? சரி நீ சாப்பிட வேணாம், நான் ஊட்டி விடுறேன். இந்தா, சாப்பிடு சாப்பிடு. ஏய் என்னடி ஆச்சு? ஏன் அவ அப்படி பிஹேவ் பண்ணிட்டு போறா? முதல்ல உனக்கு என்னடி ஆச்சு? அத்தனை பேர் முன்னாடியும் பிருந்தாவை அடிக்கிற. பிருந்தாவா அடிச்சனா? நானா? என்ன சொல்ற? நான் எதுக்கு பிருந்தாவை அடிக்க போறேன்? நீ அடிக்காம உன் கை வந்து தானே அடிச்சுதா? ஏய் என்னடி பேசுற? நான் பிருந்தாவை அடிக்கல, அடிக்கவும் மாட்டேன். ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. அக்கா தங்கச்சிகளே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். பாருங்க மாறா, எதுவுமே தெரியலன்னு சொல்றான். நம்மள இழுத்து விடுறாங்க. நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். நீ என்னடா நீ நீங்க பேசிக்கிட்டு ஏய் இருங்க. கண்மணி, அம்மா. நான் எதுக்குடி அடிக்க போறேன்? அததான் நானும் கேக்குறேன். எதுக்கு நீ அத்தனை பேர் முன்னாடியும் அடிச்ச? இத பாரு, நீ ஏதோ வளரிட்டு இருக்க. நீ எதுவும் கனவு எதுவும் கண்டியா? வீரா, நீ கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். ஏய் வீரா, எனக்கு ஒரு மாதிரி பயங்கர டயர்டா இருக்கு. சமையா தூக்கம் வருது. நான் ரூமுக்கு போறேன். வை வை, நான் பாத்துக்கிறேன். நீ போ போ. என்னாச்சு இவளுக்கு? கூட இருந்ததா சொன்னாங்க. ஆமாண்ணா, வீராக்கா ஏன் கூட தான் வந்தாங்க. அவங்க அவங்க என்னாச்சு? வசந்த் மாதிரி ஒரு அரக்கனை நீ கட்டிக்க வேண்டாம். அக்கா அப்படி பார்க்காதீங்க அக்கா, எனக்கு பயமா இருக்கு.